இன்றே என்னோடு பேசும் இயேசுவே. இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுவார்த்தை சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். சங்கீதக்காரனாகி தாவீது ஆண்டுடைய கரத்துல தன்னுடைய காலம் இருக்கிறது என்று சொல்லி முழுவதுமாய் விசுவாசத்தோடு இருக்கிறார். அவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கைகளையும் காலங்களையும் வைக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நம் தாவீதை போல விசுவாசத்தோடு இருந்தா நமக்கு விரோதமாய் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இதுல அவர் சொல்றார், அதற்கு கீழே ஒரு 2 பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஒன்று, சத்துருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது. 2, மனிதருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது. சத்துரு கண்ணுக்கு தெரியாத அசுத்த ஆவிகள் என்று சொல்லுகிற பிசாசானவன் எப்படியாவது தாவீதை தேவனிடத்திலிருந்து பிரிக்கணும்னு சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கையை தாவீதுக்கு விரோதமாய் நீட்டிக்கொண்டே இருக்கிறான். 2, மனிதர்கள் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி கையை நீட்டுகிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனே தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி சத்துருவை போல நிற்கிறான். இப்போ 2 பேருடைய கைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறது என்று சொல்லி தாவீது அறிந்து, இப்படிப்பட்ட சத்துருடைய கைக்கும் மனிதனுடைய கைக்கும் நான் தப்புவிக்கப்படணும் அப்படின்னா ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உங்க கையில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் ஆண்டுடைய கையில் இருக்கிறது என்று தாவீதை போல சொல்லி அந்த விசுவாசத்துல இருந்துட்டோம் அப்படின்னா எந்த சத்துருக்களின் கைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும், மனிதனுடைய கைகளும் எழும்பி நின்று உங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தும்படியாய் மனிதனுடைய கையும் சத்துருடைய கையும் எழும்பி நின்றாலும் தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்தோடு என்னுடைய காலங்களும் என்னுடைய சகல காரியங்களும் நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க தாவீதை போல நீங்க அறிக்கை இடுங்க. உங்க காலம் தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டபடியினால் எத்தனை மனிதனுடைய கைகள், எத்தனை சத்துருவின் கைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஒருபோதும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது. சவுலுடைய கை தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி நின்றது. கடைசியில யாருடைய கை தோற்று போனது? சவுலுடைய கைகள் தோற்று போனது. சத்துரு எடுத்த முடிவுகள் எல்லாவற்றிலும் தோல்வியை கண்டான். மனுஷனுடைய கை ஒருபோதும் ஜெயிக்காது. உங்களுக்கு விரோதமாய் கையை உங்களுடைய கையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருடைய கையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்க காலத்தை தேவ கையில ஒப்பு கொடுத்துருங்க. பரிசுத்தம்ல நல்ல பிதாவே, இன்னைக்கு பேசுற வார்த்தைகளுக்காக நன்றி. தங்களுடைய காலங்களை தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மனுஷனுடைய கைகளுக்கும் சத்துருவின் கைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.